கனடாவின் வின்னிபெக்கில் 4 பெண்களை கொலை செய்த தொடர் கொலையாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டு 1 வருட காலம் நிறைவடைந்துள்ளது. கொல்லப்பட்ட பெண்களில் ஒருவரான ஆஸ்லி சிங்கூஸின் குடும்பத்தினர் அவரது மரணம் தங்களை எவ்வாறு பாதித்தது என்பதை பகிர்ந்து கொண்டனர். அவரது குடும்பத்தினரால் விசாரணையின் போது அறிக்கை எதனையும் சமர்ப்பிக்க முடியவில்லை. 30 வயதான ஆஸ்லி தொடர் கொலையாளியால் பாதிக்கப்பட்ட முதல் பெண் ஆவார். அவரின் எச்சங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவை குப்பை கிடங்கில் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. பிரேரி கிரீன் குப்பை கிடங்கில் பாதிக்கப்பட்ட 2 பேரின் எச்சங்களை தேடும் பணியை சமீபத்தில் முடித்த பின்னர் பிராட்டி சாலை குப்பை கிடங்கில் சிங்கூஸின் எச்சங்களை தேடும் குழுக்கள் விரைவில் தொடங்குவார்கள். ஆஸ்லி மிகவும் பண்பான மற்றும் அன்பான பெண் என அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருக்க 4 பெண்களை கொலை செய்த குற்றச்சாட்டில் தொடர் கொலையாளியான ஜெர்மி ஸ்கிபிக்கி முதல் நிலை கொலை குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.